நம்ம பிரபாஸ் அவர்களோட கல்கி 2898 AD ரிலீஸ் ஆன 4 டேஸில் 530 crores கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 25 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கல்கி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் செய்ய போகிறது உறுதி. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையும் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஆக போகிறதும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி அதிக லெவல் விஎஃப்எக்ஸில் வர படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்தியன் சினிமாவில் எந்திரன் 2.0க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்கி வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு கல்கியை தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக விஷுவல்ஸ்லையும் சரி கதை வைஸும் சரி உங்களுக்கு பெரிய லெவலில் கல்கி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அண்ட் நேற்று நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து சுத்தமாக பிடிக்கல. நம்ம 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு படத்தோட அப்டேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். ஆனால் அந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரப்போ அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கணும். ஆனால் விடாமுயற்சிலேருந்து அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது அப்டேட்டாடா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்க வைக்குது. பேசிக்காக நான் அஜித் சார் ஃபேன் கிடையாது. ஆனால் எனக்கு அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டாலே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது சுமாரான ஃபர்ஸ்ட் லுக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சூர்யா சாரோட கங்குவா படம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. இந்த ரிவ்யூவை வந்து கொடுத்தது யாருன்னா நம்ம கங்குவா படத்தில் லிரிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ண விவேகா சார் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கங்குவாவோட ஃபைனல் அவுட்புட் நான் பார்த்துட்டேன். கங்குவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. சிவா சார் வந்துட்டு நம்மளை ஒரு புது உலகத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கே ஒரு பெரிய பெருமையை சேர்க்க போகிற படமாக வந்து அமைய போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட ஃபஸ்ட் ஹாஃபில் கல்கி ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சினிமா கொண்டுட்டு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக கங்குவாவும் ஒரு சம்பவம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி விஷுவல் வைஸாகவும் சரி செஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் சினிமா வேறு லெவலுக்கு போக போகிறது உறுதி. எனக்கு தெரிஞ்சு கங்குவா நம்ம தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 1000 கோடியாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு.